கதை தலைப்பு: வாழ்க்கை தந்த வழியில் நடப்பது எப்படி? அமாவாசை இரவு. முழு இருளில் ஒரு மனிதன் பாதையில் நின்று கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு சிறிய விளக்கு இருந்தது. அந்த விளக்கு 10 மீட்டர் தூரம் வரை மட்டுமே வெளிச்சம் தரக்கூடியது. அவன் அதை பார்த்தபடி யோசித்தான். இந்த விளக்கு 10 மீட்டர் வரைதான் வெளிச்சம் தருகிறது. அதற்கு பிறகு நான் எப்படி செல்வது என்று குழம்பினான். அந்த சமயத்தில் அங்கு ஒரு பெரியவர் வந்தார். அவருடைய கையிலும் ஒரு சிறிய விளக்கு இருந்தது. அது 5 மீட்டர் வரை மட்டுமே ஒளி தந்தது. இளைஞன் உடனே அந்த பெரியவரை நோக்கி கேட்டான், பெரியவரே, என் விளக்கு 10 மீட்டர் வரை ஒளி தருகிறது, உங்களுடையது 5 மீட்டர் வரைதான். ஆனால் 10 மீட்டர் கடந்த பின் நான் எப்படி செல்வது? அதற்கு அந்த அனுபவமிக்க பெரியவர் சிரித்தபடி கூறினார், மகனே, முதலில் அந்த 10 மீட்டர் வரை செல். அங்கே சென்றவுடன் அடுத்த 10 மீட்டர் வெளிச்சம் தானாகவே தெரியும். நீ நின்று யோசிக்காமல் ஒரு படியாக முன்னே செல். வழி தானாகவே உனக்கு திறக்கும். அந்த இளைஞன் தன் அறியாமையை உணர்ந்து புன்னகையுடன் கூறினான், நன்றி பெரியவரே, நான் முட்டாள்தனமாக யோசித்தேன். அதற்கு பிறகு தன்னம்பிக்கையுடன் தனது பாதையில் முன்னே சென்று கொண்டிருந்தான். இந்த கதையை கூறியது புகழ்பெற்ற தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். முடிவின் எல்லைகளில்தான் வழி பிறக்கும். விளக்கம்: வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். நாம் நின்று கொண்டு அடுத்து எப்படி என்று யோசித்துவிட்டால் வாழ்க்கை நிற்கும். ஆனால் முதல் படியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருந்தால் அடுத்த பாதை தானாகவே வெளிச்சம் தரும். நம் முயற்சி தொடர்ந்தால் வழி பிறக்கும். நம்பிக்கை இருந்தால் வெளிச்சம் தானாகவே வரும். அதுவே வாழ்க்கையின் உண்மையான பாடம். இக்கதை இங்கு முடிந்தது. இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.